கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பருவம் சிகரந்தொடும். சிலரை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்போ கஷ்டம் வருதோ, எப்போ நெருக்கடி வருதோ, எப்போ துன்பம் வருதோ அப்பொழுதுதான் மற்ற நண்பர்களை பார்த்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க. என்ன சாட்சி தெரியுமா? அதுவரையிலும் மௌனமாக இருப்பாங்க. துன்பம், துக்கம், துயரம், கண்ணீர், கவலை, நெருக்கடி, நோய் அந்த மாதிரி வரவில்ல உடனடியாக பலரை சந்தித்து சாட்சி சொல்லுவாங்க. என்ன சாட்சி தெரியுமா? ஆண்டவர் ஏன் தான் எனக்கு இந்த துன்பத்தை தர்றாரோ, ஆண்டவர் ஏன் தான் என்னை இந்த மாதிரி பாடாப்படுத்துகிறாரோ, எதுக்குத்தான் இவ்வளோ கஷ்டத்தை எனக்கு தருகிறாரோ, ஏன் தான் இந்த மாதிரி சோதிக்கிறாரோ அப்படி சாட்சி சொல்லுவாங்க. அப்போது கஷ்டமெல்லாம் கர்த்தர் தந்தது, சோதனையெல்லாம் கர்த்தர் தந்தது, நெருக்கடியெல்லாம் கர்த்தர் தந்தது. ஆனால் நல்ல காலங்கள் நம்முடைய வாழ்வில் இருந்ததல்லவா? சந்தோஷமான காலங்கள் நம்முடைய வாழ்வில் இருந்ததல்லவா? வெற்றியின் காலங்கள் இருந்ததல்லவா? அன்றைக்கு யாரிடத்துலாவது போயிட்டு நம்ம சாட்சி சொல்லியிருக்கிறோமா? சொல்ல மாட்டோம். சந்தோஷமெல்லாம் நம்முடைய திறமையால் வந்ததென்றோ, இல்லைன்னா நாம் பெற்றுக்கொண்டதென்றோ, இல்லை அதுக்கு நம்ம தகுதியாக இருந்தவன்னு நினைத்து விடுகிறோம். துன்பம் வந்தால் மட்டும் யார் மேலே இந்த பழியை போடுறது, கஷ்டம் வந்தால் யார் மேலே இந்த குற்றத்தை சாட்டுறது? அதுக்கு தான் ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் என்னத்துக்கு இருக்கிறாரு? நம்ம வாழ்க்கையில் துன்பம், துக்கம், துயரம், கஷ்டம் அந்த மாதிரி வந்தாச்சுன்னு சொன்னால், அவன் ஏன் தான் என்னை இந்த விதமாக சோதிக்கிறான்னு தெரியலையே, ஏன் தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் தருகிறாருன்னு சொல்ல தெரியலையே, அந்த மாதிரி சொல்ல வேண்டியதான். கஷ்டம் தருகிறார் என்று ஆண்டவரை சொல்லுகிறோம்ல, அப்படின்னா வாழ்க்கையில் வந்த நல்லவைகள்லாம் அவர் தந்தது தானே. நிச்சயமாக நல்ல காலங்களே அவர் தந்திருந்தார் என்றால் இந்த கஷ்டத்தை தந்தது அவர்னு சொல்லலாம். ஆனால் நல்ல காலங்களிலே நாம் நிறைய காலம் நினைக்கிறதே இல்லை. நல்ல காலங்களிலெல்லாம் நம்ம இயல்பாக வாழ்ந்து விடுகிறோம். நமக்கு வருமானம் நல்ல விதமாக இருக்கிற பொழுது அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு வியாதி இல்லாத பொழுது நாம் நம்முடைய வழியிலே செல்கிறோம். என்றைக்கு வியாதி வருகிறதோ, துன்பம் வருகிறதோ, கஷ்டம் வருகிறதோ அப்பொழுது தான் இதெல்லாம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுகிறோம். பாருங்கள், உண்மையான பக்தி என்பது இதுவல்ல. வாழ்க்கையில் துன்பங்களெல்லாம் தேவன் தந்ததென்றால் இன்பங்களெல்லாம் தேவனும் தந்தது தானே. அப்படின்னு அதற்கு நாம் எந்த அளவிற்கு கர்த்தருக்கு நன்றியுடையவர்களாக இருந்தோம்? சந்தோஷமான காலங்களில், நல்ல காலங்களில் ஆண்டவருடைய ஐக்கியத்தோடு வாழ்ந்தோமா? ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு ஜீவித்தோமா? ஆண்டவருடைய வழிகளில் நடந்தோமா? ஆண்டவருடைய கிருபை சார்ந்து செயல்பட்டோமா? இல்லை. துன்பங்கள் வருகிற வேளையில் மட்டும் புலம்புகிறோம், கஷ்டங்கள் வருகிற பொழுது மட்டும் புலம்புகிறோம். அப்படியே என்ன செய்வது? இல்லை. கர்த்தரை நாம் நொந்து கொள்ளாதபடிக்கு, கர்த்தரை குறித்து புலம்பிக் கொண்டாதபடிக்கு, கர்த்தரை நாம் முறுமுறுக்காதபடிக்கு, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எதற்குத்தான் எங்களை அந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தாரோ, எதற்குத்தான் எங்களை இப்படி கஷ்டப்பட அந்த விதமாக புலம்பாதபடிக்கு கர்த்தர் எத்தனையோ நெருக்கடிகள் வழியாக கடந்து வர செய்திருக்கிறார், எத்தனையோ நல்ல காரியங்களை காண செய்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் தேடாமல் இருந்தோமே, எண்ணாமல் இருந்தோமே உணர்ந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது கஷ்டம் வந்தால் கூட அதை கச்சிதமாக சந்திப்போம். நெருக்கடி வந்தால் கூட அதை நாம் ஒரு தைரியத்தோடு சந்திப்போம். நல்ல காலங்களிலே நாம் ஆண்டவரை தேட வேண்டும். நல்ல வேளைகளிலே ஆண்டவரை தேட வேண்டும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன்னு சொன்ன வசனத்தை பிடிச்சிக்கிட்டு ஆபத்து வந்தால் மட்டும் அவசர போலீஸுக்கு, அவசரமாக ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறது இல்லை. நலமான காலங்களில் ஆண்டவரோட நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நலமான வேளைகளிலே இப்படிப்பட்ட நல்ல காலங்களே ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று உணர்ந்து ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவரோடு கரம்பிடித்து நடக்கும் பொழுது நல்ல காலங்களும் நமக்கு நன்றாக இருக்கும். வாழ்க்கையில் கஷ்ட காலங்கள் வந்தாலும், நெருக்கடியான காலங்கள் வந்தாலும், தோல்வியின் காலங்கள் வந்தாலும் மற்ற இடத்துல போய் இப்படி ஆகிட்டு நம்ம புலம்ப மாட்டோம். அதற்கு பதிலாக அந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் சோதனைகள் மத்தியிலும் நம் தைரியமாக ஆண்டவரோடு சேர்ந்து நடப்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார். அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். எனவே வாழ்க்கையினுடைய 2 பகுதிகளுக்கும் ஆண்டவர் தேவை என்பதை உணர்ந்து ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்வோம். ஆண்டவர் நிச்சயம் போதுமானவராக இருப்பார்.